நான் சொல்கிறேன் சார், அன்னைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு தன்னுடைய பிள்ளைகளான மனுக்குலத்தை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருந்தது. இவங்க சாகக்கூடாது அப்படின்ட்டு ஆதியில், புரியுதுங்களா? ஆனால் அவங்க பழத்தை சாப்பிட்ட பிறகு தேவன் ஒரு விஷயத்த நல்லது அப்படின்னு கண்டார். நல்லதுன்னா தற்காலிகமாக அது நல்ல தீர்வு அப்படின்னு. அது எது தெரியுமா? மரணம். அவங்க பழத்தை சாப்பிட்டுட்டு பாவத்தில் விழுந்தப்போ தான் தேவன் இந்த மரணம் பரவாயில்ல, இவன் இப்படியே வாழ்கிறதுக்கு, இவன் மறித்து மறுபடியும் இவனை உயிரோடு நான் எழுப்புவேன், புது சிருஷ்டியாக எழுப்புவேன், அப்போ என் பிள்ளை அழகாக வாழ்வான். அதனால் இந்த மரணம், தற்காலிகமான மரணம் அவனுக்கு ஒரு தற்காலிக விடுதலையை தரும், ஒரு 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 என்ன சொல்கிறதுக்கு, அவனுக்கு ஒரு மாற்றத்தை தரும். அதுதான் மரணம், சரிங்களா? ஆனால் தேவன் ஒரு நாளும் நம்ம அப்படின்னா எல்லாரையுமே கொன்று புதுசாக உருவாக்கியிருக்கலாமே, அப்படி பண்ணலை. ஒரே ஒரு திட்டம்தான், தம்முடைய குமாரனை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இந்த மரணத்திலிருந்து விடுதலை ஆகணும். தன்னை அறியாமல் இருக்கிறான், புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். மனுக்குலம் பாவம் செஞ்சு தேவனை அறிய முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் இப்போ கெட்டவராக பார்க்க ஆரம்பித்தாச்சு. அவர் என்ன தான் நல்லவர்னு, நான் நல்லவருப்பா, நான் சொல்கிறது கேளுப்பா, அப்பா சொல்கிற கேளுனான்னு இவனுக்கு புரியாது, சரிங்களா? அதே நேரத்தில் இவனை கொல்றதுக்கான விருப்பமும் அவர்கிட்ட கிடையாது. அவன் இப்படி இருந்தாலும் அவர் எவ்வளோ அறிஞ்சு நல்லா வாழணுமோ வாழ்ந்துக்கிடணும், சரிங்களா? அதை தான் அவர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பமே அதுதான். அதனால தான் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் ஆபிரகாம் அவ்வளோ வாழ்ந்தார், அத்தனை வருஷம் செழிப்பாக வாழ்ந்தார், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார், கையை தட்டி, புரியுதுங்களா? சரி, இதெல்லாம் பார்ப்போம், அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போது நல்லா புரிஞ்சுவாங்க. இப்படி பிசாசு பொய்யை சொன்ன உடனே அதை ஏவாள் நம்பின உடனே ஏவாளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. யார் மேலே? பிதாவாகிய தேவனுக்கு மேலே. ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்? என் மேலே அன்பு இல்லையா? எங்கள் மேலே அக்கறை இல்லையா? இதை சாப்பிட்டா சாக மாட்டோம். அடுத்து அது என்ன சொல்லுதுன்னா பிசாசு, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது தான் ஸ்திரீக்கு, நாங்கள் அவரை போல் மாறிடுவோமா? வா, அதனால தான் அவர் எங்களுக்கு தராமல் இருக்கிறாரா? ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு அப்பாவை குறித்து தப்பான எண்ணம். அப்பா ஏன் தரல? அதுதான் இன்றைக்கி சின்ன பிள்ளையிலேருந்தே இருக்குது நம்மக்கிட்ட. ஏன் எங்கள் அப்பா எனக்கு தரல, ஏன் எங்கள் அம்மா எனக்கு இதை தரல? அதனால தான் பாருங்கள், ஒரே போராட்டம். அப்பாவுக்கு பாசம் இல்லை, அம்மாவுக்கு பாசம் இல்லை, அதனால தான் தரலை. 10th லவ் பண்ணிவிட்டு ஆமாம் பழக விடலை, எதிர்க்கிறாங்க அப்படின்னா கோவம் வருது. எனக்கு பிடிச்சதை தரல, என் மேலே பாசம் இல்லை, அக்கறை இல்லைன்னு. எப்போ கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அப்போ கொடுப்பாங்க. அப்போது அப்பாவுக்கு தெரியும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் அவனுக்கு தான், ஜீவ விருட்சமும் அவனுக்கு தான், அவனுக்காக தான் சிருஷ்டித்தார். ஆனால் அதுக்கான நேரம் காலம்னு ஒன்று இருக்குது, அப்போ அவரே கொடுப்பார், புரியுதுங்களா? அப்போ சாப்பிட்றதான் கரெக்ட். ஆனால் பிசாசு வஞ்சித்து ஆசையை தூண்டி விட்டோன்னு பாருங்கள், சாப்பிட்டுட்டாங்க. அப்படி தான் இன்றைக்கும் வாலிப பிள்ளைகளை பிசாசு தூண்டி விட்டுருதான். நீ லவ் பண்ணு, நீ காதல் பண்ணு, உன் மேலே அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லை பாரு. உங்கள் அப்பா கூட அன்பு காட்டல, அவன் என்ன அழகாக அன்பு காட்டுறான் பாரு, உன் மேலே உயிராக இருக்கிறான். அதுக்குன்னே ஏஜென்ட்டு பிசாசு வச்சுருப்பான் பக்கத்தில். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பக்கடா வாங்கி கொடுத்து, என்னத்தையாவது வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்போவுமே ஃப்ரெண்டை தானே கரெக்ட் பண்ணுறது நம்ம ஆட்களுக்கு வேலை. ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸை கரெக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்ட் பண்ணி இவங்க காதலுக்கு தூது விட்ருவாங்க, புரியுதுங்களா? அவங்க மொத்தமாக சேர்ந்து வாழ்க்கையை சோழி முடிச்சு விட்ருவாங்க. உங்கள் அப்பாவுக்கு அன்பு இல்லை, அன்பு இருந்தால் பாருங்கள் இப்படி செஞ்சுருப்பாரு. அம்மாவுக்கு அன்பு இல்லை, அண்ணனுக்கு அன்பு இல்லை, அப்படியே சொல்லி குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எவனோ முன்ன பின்ன தெரியாதவன் மேலே ஆசை வச்சு அன்பு வச்சு கடைசியில் படிப்பை விட்டுட்டு ஓடி போய் கடைசியில் அவன் கொஞ்ச நாள் கழித்து அவன் அடித்து கொடுமைப்படுத்தி விரட்டி விட்டு கொலை பண்ணி எல்லாம் நடக்கு பாருங்க. அப்போது அந்த காலகட்டம் வரைக்கும் தேவனை நம்பதுக்கு எப்படி மனசில், அதே மாதிரி தான் இன்றைக்கும் மனுஷன் வாழ்ந்துட்டுருக்கிறான். நம்பிக்கையே கிடையாது, அப்பா மேலே நம்பிக்கை, அன்பு இல்லை அப்படிங்கிற அந்த பொய்யை நம்பிட்டு இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவங்களுக்காக நல்ல ஸ்கூலை செலக்ட் பண்ணுறது அன்புனால, அவங்களுக்காக நல்ல வாகனத்தை செலக்ட் பண்ணி கொடுக்கறது அன்புனால தான், அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது அன்புனால, சோறு போடுறது அன்புனால, குழம்பு பார்த்து இந்த இதுனா பிடிக்கும், இது வாங்கிட்டு வாங்க, அவரும் கஷ்டப்பட்டால் கூட பிள்ளைகளுக்காக வாங்கி கொடுக்க, எல்லாமே அன்புனால தான் பாருங்கள்.
நம்மளை சுற்றியில் இருக்கிற வட்டாரம், நம்மளுடைய குடும்பம் அன்பில் தான் இயங்கிட்டு இருக்கு. அது நமக்கு தெரியாது. நம்ம அந்த அன்பில் கேள்வி வச்சுட்டே இருப்போம். இதுதான் பிசாசுடைய தந்திரம். சிறு பிள்ளையிலேருந்தே பிரிச்சுருவான், அன்பில்லை அன்பில்லை அன்பில்லைன்ட்டு. அதனுடைய விளைவு தான் யார் மேலேயாவது ஆசை வச்சு, யார் மேலேயும் அன்பு செலுத்தி, இத்தனை வருஷம் பெற்று வளர்த்த தாய் தகப்பனுடைய அன்பே நம்ம புரிஞ்சுக்கிடலான்னா, நேற்று வந்தவனுடைய அன்பு எப்படி நமக்கு தெரியும்? புரிஞ்சுக்க மாட்டோம். அவங்ககிட்டையும் அதே சண்டை தான் போடும், அந்த பொண்ணுக்கிட்டையும் அதே சண்டை தான் போடும். கடைசியில் டைவர்ஸு, இல்லைன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொலை, இல்லைன்னா தற்கொலை, சூசைட் அட்டம்ப்ட்டு, இல்லைன்னா என்ன சொல்கிறதுக்கு கள்ளத்தொடர்பு, இறந்துக்கிட்டே ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கை. இப்படி தான் போகும். சிலர் மட்டும்தான் குடும்ப கஷ்டத்தை கருதி, நலன் கருதி, பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த வாழ்க்கையும் வேஸ்ட்டு. அங்கேயும் ஒரு வெறுமையான உணர்வு தான். சரிங்களா? இவங்க நடபணமாக இருப்பாங்க, அவங்க ஏற்கனவே பணம் ஆகிட்டான்னு அர்த்தம். இதுதான் வாழ்க்கை. காரணம் எல்லாத்துக்கும் பின்னாடியும் பிசாசுடைய பொய். முதல் பொய் தெரியுமா? பிதாவாகிய தேவன் உன் மேலே அன்பாக இல்லை, நம்மளை படைத்த சாமி நம்ம மேலே அன்பாக இல்லை, நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம மேலே அன்பாக இல்லை, அவருக்கு நம்ம மேலே அக்கறை இல்லை.